इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिफन्ने ततः किं कलत्रं धनं पुत्रपौत्रादि सर्वं गृहं बान्धवा सर्वमेतद्धि जातम् वै प्रशान्ते न हि चास्ति भेदधीः यतो जगन्मोहमुपैति मायया ग्रहो हि माया प्रभवस्य कारणं ग्रहद्विमोहेन हि दस्ति कस्यचित् न मेस्ति मोहस्तव चट्टितेन हि प्रबुद्धतत्त्वत्वसितो ह्यविक्रियः न पूर्वतत्त्वोत्तर भेदकाहिनो वृथैव तस्मान्न मनस्तवेहितम् उपदेशशास्त्री श्लोक प्रबंधத்துல கடைசி பிரகரணம் ஆத்ம மனசம்வாத ரூபமான பிரகரணம். ரொம்ப நாள் ஆனப்புறம் ஸ்லோகங்கள் அழகா காணப்படும். இதுக்கு முன்னாடி ஸ்லோகங்கள் இருந்தது. கிரந்தம் ரொம்ப கடினமான கிரந்தமா இருக்கு. அதனால ஸ்லோகங்களுக்கு அன்வயம் சொல்றது ரொம்ப சிரமமா இருக்கு. ஆனா இப்ப இந்த பிரகரணம் சுலபமாக அன்வயமாகும்படி இருக்கு. புஸ்தகத்துல பிரிண்ட் பண்றதோ ஏதோ ப்ரோஸ் பண்ற போல பண்ணிருக்கேன். எல்லா ஸ்லோகங்கள் இதுவரைக்கும் ஆத்மாவுடைய தத்துவம் என்னன்னு சொன்ன. உலகத்துல இருக்கிற பொருள் ஒண்ணுத்தானா? சைத்தன்ய வடிவமான சக்தி ஒண்ணுத்தான். அது பல உருப்படிகள்ல பல உபாதிகளோட சேர்ந்து பல பல விதமாக காணப்படுகிறது. அந்த மாயேங்கிற ஒரு பதார்த்தமானது என்ன பண்றது? அதிகமாக காண வைக்கிறது. வெறும் கயறத்தான் இங்க பழுதத்தான் இருக்கு. அதனுடைய உண்மை தெரியாதனால முதல்ல பாம்புன்னு நினைச்சா, பாம்பு இங்க வரதுக்கு சான்ஸே இல்லையே நினைச்சிருந்தா, பாம்பு இல்லையே நினைச்சா பூமியினுடைய வெடிப்புங்கிறான். பூமி வெடிப்பு இல்லைன்னு நினைச்சா ஜலமானது யாரோ கொட்டி இருக்கான்னு நினைச்சான். இவைகள்லாம் ஒண்ணும் இல்லை, அங்க இருக்கிறது பாம்பு. ஒரு பாம்பானது ஒரு கயரானது பாம்பாகவும் பூமியினுடைய வெடிப்பாகவும் ஜலதாரையாகவும் எப்படி அந்தந்த சந்தர்ப்பத்துல வெவ்வேறாக காணப்படுகிறதோ அதே போல மாயையினால ஒரு பொருளானது பல பல விதமாக பல பேருக்கு காணப்படும். ஒண்டியாத்தான் நீங்க தூங்குறே, ஏகாந்தமா தூங்கினாலும் ரெண்டாவது பதார்த்தம் ஒண்ணும் இல்லாத போனாலும் சொப்னத்துல திடீர்னு ராத்திரி தூங்குற சமயத்துல சொப்னம் வருது. அந்த சொப்னத்துல என்னென்னமோ பாக்குறேன். அப்படி காசிக்கு போனா போலையும், கங்கையில குளிச்சா போலையும், விஸ்வேஸ்வரனை தரிசனம் பண்ணினா போலையும், அங்கிருந்து யாரோ உங்களை அழைச்சிட்டு போயிட்டு பதரிக்கு போனா போலையும், ஹிமாலயத்தை பார்த்தா போலையும், அங்க இருக்கக்கூடியதான திருஷ்யங்கள்லாம் பார்த்தா போலையும், ஒரு குளிர அனுபவிக்கிறா போலையும் இத்தனையும் பார்க்கிறேன். இவை ஏதாவது நிஜமா பார்த்திருக்கோ? இல்ல சொப்னத்துல பார்த்திருக்க. காலம்பரை எழுந்ததுமே ஏதாவது இருக்கோ? ஒண்ணும் இல்லையோ. அப்போ ஒரு பதார்த்தமும் இல்லாத இத்தனை எப்படி பார்த்தீங்கன்னு கேட்டா என்ன பதில் சொல்வேன்? தூக்கத்துல பார்த்தேன் சார். தூக்கத்துல காணப்பட்டதான பொருள்கள் எல்லாம் ஒண்ணும் நிஜமில்லை அப்படின்னு பாக்கிறேன். அதே போலதான் இருக்கக்கூடியதான ஒரே தத்துவமானது மாயினால, மாயன்னா மேஜிக்னு சொல்லப்படாது. இது மாயன்னா அந்த மேஜிக் மாதிரி. அது என்ன பண்றது? ஒரு பொருளை பல பொருளாக காணப்படுகிறது, காட்டுகிறது. அத்தனையும் எங்க இருந்து வந்தது? மனசுனால வந்து. அத்ரைஷ தேவ ஸ்வப்னே மகிமானம் அனுபவம். ராத்திரி தூங்கும் பொழுது இந்த மனசுங்கிறதே தனக்குள்ள இருக்கக்கூடியதான பழைய வாசனைகள், எங்கெங்கயோ பார்த்ததான வாசனைகள், அந்த இம்ப்ரெஷன்ஸ்னால தானே அந்தந்த பொருளை சிருஷ்டி பண்ணி தானே அதை பார்த்து ரசிச்சு சுவைத்து நமக்கு காட்டு.
முன்னால நீங்க பார்க்காத பொருள் எங்கேயாவது சொப்னத்துல வந்திருக்கா பாருங்க. சொப்னத்தில் நீங்க எதை பார்த்தீங்களோ அது இப்ப இல்லையே தவிர ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல அதை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், அதை பார்த்திருக்கேன். அதுதான் சொப்னத்துல அது எப்படி வந்தது? அந்த பார்க்கும் பொழுதோ கேட்கும் பொழுதோ அவைகள்லாம் உங்க மனசு கிரகிச்சிருக்கு. அந்த மனசு தனக்குள்ள சூக்ஷ்ம ரூபமா இந்த சட்டல் ஃபார்ம் வச்சுட்டு இருந்தது. அது ஏகாந்தமா இருக்கும் பொழுது என்ன பண்றது? மறுபடியும் அதை திருப்பி பார்க்கறது. நம்ம பழைய டைரி திருப்பி பார்க்கறது உண்டோ இல்லையோ? டெய்லி பார்க்க மாட்டோம், டைம் இல்லையே. ஏதோ ஒரு நாளைக்கு அப்படியே எல்லாத்தையும் ஜூசி தட்டணும்னு எடுத்து வச்சுலையா, நான் டக்குன்னு ஏதோ திருப்பினேன்னா ஓஹோ இது இருக்கா, இது நடந்ததா, சரி ஒரு 4-5 பக்கம் படிச்சுட்டு அப்புறம் வச்சுக்கிறேன். அதே போலதான் இந்த மனசும் பண்றது. ஆனா அவை பண்றது எதுவும் இப்ப இல்ல, முன்னால் இருந்து இருக்கலாம், இப்ப இல்ல. உங்க தாத்தாவை நீங்க சொப்னத்துல பார்த்து இருக்கலாம், இப்ப அவர் இல்ல. ஆனா அவர் முன்னால இருந்தவர் இப்ப காணப்படுறாரோ இல்லையா? இது எதனால் சார் காணப்பட்டார்? இதுதான் மாய. இப்படி இந்த மாய யாரால இந்த உலகங்கள்லாம் செய்யப்பட்டது? அந்த மாயினால பரமாத்மா பண்ணின. அந்த மாயானது நமக்குள்ள மனசா இருக்கு. மாய எங்கேயோ வெளியூர்ல இல்ல, உங்க மனசுல இருக்கு. அதனால்தான் அந்த மனசு நம்மளாம் ஆட்டி வைக்கிறது, எங்கெங்கயோ ஏதோ பண்ண. அந்த ஒண்ணும் இல்லாம அத்விதீயமா இருந்த தாங்களை, ரெண்டற்றனா ஒரு வியக்தியாக இருந்த தாங்களை தூங்குற சந்தர்ப்பத்துல சொப்னத்துல என்னென்னமோ பார்க்க வைக்கிறது, பயப்பட வைக்கிறது, தைரியமா சந்தோஷப்பட வைக்கிறது. ஆனா முழிச்சுண்ட பிறகு ஏதாவது இருக்கோ? ஒண்ணும் இல்லையா? அதேதான் அந்த மாயங்கிறது மனசு வழியாக நமக்கு இத்தனையும் பண்ணிட்டு, அந்த மனசை கண்ட்ரோல் பண்ணிட்டு இல்லையானால் உங்களுக்கு என்ன சொப்னம் வர? மாயே ஒண்ணு பார்த்திருக்கலாம். முன்னால இருந்த சொப்னங்களை விட இப்ப உங்களுக்கு சொப்னம் வர்றதே ரொம்ப ரேரா இருக்கு. வேதாந்தத்தை கேட்டுட்டே இருந்தோமே ஆனா சொப்னம் வராது. என்னடா மனசுல இருக்கக்கூடியதான பழைய சம்ஸ்காரங்கள்லாம் வேதாந்த சம்ஸ்காரமா மாறிடுறது. மாறிடுதுன்னு வச்சுங்களேன், இது வேதாந்தத்துல உருவமே இல்லையே. ஒரு உருவமும் இல்லாத என்ன சொப்னத்துல பார்க்க பாரு. அதனால ஸ்வப்னமும் ரொம்ப கஷ்டம் தான். ஆனா அந்த ஸ்வப்னம்ங்கிறது எப்படி வரப்போகுது? மேட்ரிக்ஸ் ஸ்வப்னா அது எப்படி வருது? யாரு பாக்குறா? யாரு உண்டு பண்ணினா? அது எப்படி பாக்குறா? அதெல்லாம் எப்படி போச்சு? இவைகள்லாம் சாஸ்திரம் சொல்லு. ஆனா அந்த மனசு இருக்க பார்த்தல, அதை கண்ட்ரோல் பண்ணிட்டேன்னா ஒண்ணுமே கிடையாது, உலகமே கிடையாது. அதான் சொல்றே நஹி ஜாஸ்தி பேததி. யோ மனமே, நீ அமைதியா அடைந்தேயானால் பிரசாந்தே நஹி ஜாஸ்தி பேததி. நான் வேறு, இது வேறு, அது வேறு, இந்த வம்பே கிடையாது. இந்த மனசு கொந்தளிக்கிறதா, அவன் என்ன துன்புறுத்தினானே, அவன் என்ன பாக்குறானே, என்ன ஒரு மாதிரி நினைக்கிறானே, இவைகள்லாம் இந்த மனசு உண்டு பண்ற விவகாரம். பிரசாந்தே நஹி ஜாஸ்தி பேததி யோ ஜகன் மோகமோபைதி மாயையா. இந்த மனசுனாலதான் உலகம் முழுக்க எல்லா ஜனங்களும் ஏதோ ஒரு மோகத்துல இருக்க. எப்படியாவது எனக்கு தான் நல்லது வரணுங்கிறான், இன்னொருத்தன் அழிஞ்சு போனாலும் பரவாயில்லைங்கிறான். அமெரிக்கால பிரசிடென்ட் போஸ்டுக்கு 2 பேரும் சண்டை போட்டுக்கிற பார்த்தீங்களா? நீ சொல்றது ரைட்டு, நான் சொல்றது, நான் அது பண்ணிவிட்டேன், இது பண்ணுவேன், ஆகாசத்தை பூமிக்கு கொண்டு வரேங்கிறான் ஒருத்தன். ஒருத்தன் பூமியை அழிச்சு விடுறேங்கிறான். 2 பேரும் அதான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா விவகாரம் என்னடா? ஆனா நான் தான் முன்னுக்கு வரணும், நான் முன்னுக்கு வரணும், நான் தான் ஜெயிக்கணும்னு பாக்குறாரோ வேததி ஜெகன் மோகமோபைதி மாயையா கிரகோஹி மாயா பிரபவஸ்ய காரணம். இந்த மாயை உண்டாகிறதுக்கு காரணம் என்ன? இந்த மனசுல இருக்கக்கூடியதான எண்ணங்கள். அதான் உலகத்துல இத்தனையும் தயார் பண்ணி நமக்கு கொடுக்கறது. இந்த மனசை சுத்தமா வச்சுட்டு வச்சுங்களேன், இது மேல மாய உங்களை ஒண்ணும் வாட்டாது. கிரகத்விமுக்தே விமோகே, இந்த கிரகத்துல இருந்து பேதம்ங்கிற ஒரு கிரகத்துல இருந்து போயிட்டீங்கன்னா நஹி சாஸ்தி கஸ்யசித், இந்த மாயையே ஒண்ணும் பண்ணாது. நமெஸ்தி மோஹஸ்தவ செட்டிதே நஹி பிரபுத்த தத்வஸ்வதி கோஹ்ய விக்ரியா. ஏ மனசே, நான் உண்மையை அறிந்தேன், உன்னாலதான் இத்தனையும் பண்ண வைக்கிறது.
ஏன் நான் உண்மையை அறிந்ததுனால இனிமேல எனக்கு மோகம் கிடையாது. மோகம்னு என்ன தெரியுமோ, நான் எங்க சுகம் இல்லையோ அங்கே சுகம் இருக்குன்னு ஒரு ஒரு அபிப்பிராயம் இருக்கே, அதுக்குதான் மோகம். ஒரு பொண்ணும் ஒரு பையனும் அப்படி அந்த பீச்ல கை கோத்துண்டு அப்படியே ஒருத்தர் மேத்தல் ஒருத்தர் சாஞ்சுண்டு அப்படியே நடந்துட்டு போறான். அவளுக்கு உலகமே தெரியாது. மீதி பேரு நம்மளை பாக்குறாளேன்னு ஒரு வெக்கமே கிடையாது. அதான் லவ்ங்கிறது. வெக்கமான எல்லாம் போயிடுத்த அவ பாட்டுக்கு அப்படியே போயிட்டே இருக்கா. இதுதான் மோகம்னு. அவளிடத்துல இவனுக்கு ஒரு சந்தோஷம், இவனிடத்துல அவளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கட்டும், இல்லைன்னு சொல்லல. ஆனா விவாகமானவர் 6 மாசம் ஆனவரும் பாருங்க, எங்க போயிடுத்த. எங்க நிஜமாக சாஸ்வதமான சுகம் இல்லையோ அங்கே சுகம் இருக்குன்னு அலையிறான் பார்த்தா, அதுக்குதான் மோகம். இது எதனால வந்தது? இந்த மனசுனால வந்தது. நமஸ்தி மோகஸ்தவதேனை, நீ பண்ணக்கூடியதான சேஷ்டையினால எனக்கு ஒரு மோகம் இல்லை. ஏன்னா நான் உலகத்தினுடைய உண்மையை அறிந்தேன். உலகத்தினுடைய உண்மை என்ன? பரமாத்மா. அவரை அறிந்த பிறகு, உண்மையை தெரிஞ்ச பிறகு மோகம் வருமா? பழுதைய பழுதைன்னு பார்த்த பிறகு அது பாம்புன்னு காணப்படுமா? பாம்பு மாதிரி இருக்கா, பாம்பு இல்ல. சின்ன குழந்தை அந்த கொலு பொம்மல பார்த்ததுமே நடுங்கினா, ஏண்டா நாங்க பலி இருக்குன்னா. ஆனா அது ஒண்ணும் இல்ல, ரப்பர் பலின்னு பார்த்த பிறகு அது என்ன பண்றான், அடுத்த நாள் வந்து அதை எடுத்து இன்னொரு இடத்துல தானே கையில எடுத்து இன்னொரு இடத்துல வைக்கிறான். இன்னொருத்தன் பயப்பட்டோம். ஏன் சுவாமி நேத்து பயந்ததே இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு, இன்னைக்கு உண்மை தெரிஞ்சதே பயம் போயிடுது. அதே போலத்தான் விவகாரம் என்ன, நமக்கு உண்மை தெரிஞ்சிடுது, பரமாத்மாவை அறிஞ்சோம், இனிமேல இந்த மனசுக்கு பயப்பட மாட்டேன், மோகத்துக்கு பயப்பட மாட்டேன். நமஸ்தி மோகஸ்தவதேனை பிரபுத்த தத்துவ, தத்துவமானது நன்னா புரிஞ்சு போயிடும். அசிதோக்கிய விக்கிரியா, இனிமேல் அதுக்கு நாசம் கிடையாது, மாறுதல் கிடையாது. நபூர்வ தத்துவத்தர பேததாகினோ, முன்ன ஒரு மாதிரி பின்ன ஒரு மாதிரி, இந்த மாறுதல் ஒண்ணுமே கிடையாது. நோ உருதைவதஸ்மச்ச மனஸ்தவீதம், ஏ மனசே இத்தனை நாள் என்ன ஆட்டி வச்சிருந்தோம், இனிமேல உங்க வாழை அடக்கி வச்சுங்க, இனிமேல ஒண்ணும் பண்ணாதீங்க. ஏன்டா நான் ஏமாறுறதில்ல, உண்மையை அறிந்தவன். உண்மையை அறிந்த பிறகு உங்களிடத்துல நான் பயப்பட மாட்டேன். பிரபுத்த தத்துவஸ்திதோக்கிய விக்கிரியா நபூர்வ தத்துவோத்தர பேததாகினோ, முன்னும் முன்னும் பேதம் ஒண்ணும் இல்லை, எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. மனஸ்தவேஹிதம், ஆகையால் நீ என்ன ஆட்டி வைக்கிறேன், அது பண்றேன் இது பண்றேன், ஒண்ணு தப்பப்பா ஒண்ணும் வேண்டாம், உன் காரியம் ஒண்ணு நடக்காது, என்ன தத்துவத்தை அறிந்து. வெளியூர்ல எல்லாம் போனா அவ காலம் எழுந்தா குட் மார்னிங் அப்படிங்கிறோம். நாம கூட இதை அதை பார்த்துட்டு சுபோதயம் இப்படின்னு சொல்ல கலக்கிட்டோம். நமக்கு எல்லா மார்னிங்கும் குட் மார்னிங் தான். இதுதான் பகவான நம்பிட்டு இருக்கோம். காலம்பரை எழுந்ததுமே இந்த கால பூமியில வைக்கிறதுக்கு முன்னாலேயே சமுத்திரவசனே தேவி பர்வதஸ்தன மண்டிதே விஷ்ணு பத்னி நமஸ்துப்யம் பாதஸ்பர்ஷம் க்ஷமஸ்வமே, கால பூமியில விழறப்பவே என்ன சொல்றான், சமுத்திரத்தை வஸ்திரமா கொண்டவளும் மலைகளை ஸ்தனமாக கொண்டவளும் விஷ்ணு பத்னியா இருக்கக்கூடியதான அம்பாளுக்கு, இது பூமாதாவுக்கு என்னுடைய பாதம் உன் மேல வைக்கிறேன், காப்பாத்துங்கோ, கோவிச்சுக்காதுக்கோ. அதுக்கப்புறம் கைய பார்த்துண்டு, உள்ளங்கைய பார்த்துண்டு, கராகிரே வசதே லட்சுமி கரமூலே சரஸ்வதி கரமுத்தியேது சாமுண்டி தஸ்மாதேத கரதர்சனம் அப்படின்னு பகவான நினைச்சுட்டு தானே ஒவ்வொருத்தரும் எழுதுகிறேன். எப்பாவது மனுஷனுக்கு கெடுதல் வருமோ, பிராரப்த கர்மாவனால எது வருமது, உங்க மனசே வேற வழிக்கு போறதுக்கு இடமே இல்லையே. அதனால குட் மார்னிங் பேட் மார்னிங் எங்க சார் இருக்கு, எல்லா மார்னிங்கும் நமக்கு குட் மார்னிங் தான். தத்துவத்தை அறிந்தவர்களுக்கு, உண்மையை அறிந்தவர்களுக்கு ஒரு சிரமமும் கிடையாது. இந்த மாய அவன் ஏமாத்துறான் இவன் ஏமாத்துறாங்கிற விவகாரமே கிடையாது. ஏன்னா இங்க என்ன இருக்கிறதுன்னு போறதுக்கு எல்லாம் அனித்தியமான பொருள். நம்மகிட்ட இருக்கிற பொருள் எல்லாம் நீங்க பத்திரமா காப்பாத்தினாலும் ஒரு நாளைக்கு உங்களோட வரப்போறது இல்ல. இருக்கிறப்ப எடுத்துன்னு போனா போகட்டும்னு விட்டுறணும்னு நமக்கு அது மேல ஒரு பிடிவாதம் இருந்தா தான் மனசுக்கு கஷ்டம்.
மாயே உன்னுடைய விவகாரத்தை புரிஞ்சுட்டே ஒன்றும் பண்ண முடியாது. யகஸ்ட நித்யோக மதோ நன்யதா, எக்காரணத்தினால் நான் நித்தியனா இருக்கேனோ, அழியாதவனா இருக்கேனோ, அழியறது சரீரம். உள்ள இருக்கக்கூடியதான தத்துவமானது அழியாததான ஒரு தத்துவம். சொக்கா இருக்க ஒவ்வொரு வருஷமும் தீபாவளி புது ஷர்ட் வாங்கிக்கிறேன், பழைய ஷர்ட் போயிட்டே இருக்கு. ஆனா நீங்க அதே தானே, நீங்க ஷர்ட்டோட நீங்க போயிடலையே. அதே மாதிரிதான் வாசாம்சி ஜீர்ணானி யதா விஹாய நவானி கிருண்ணாதி நரோபராணி. வஸ்திரங்களை, பழைய வஸ்திரங்களை தூக்கி போட்டு எப்படி புதுசான ஒரு வஸ்திரங்களை தேட, அதே மாதிரிதான் அந்த ஆத்மா என்ன பண்றது, இந்த சரீரம் ரொம்ப ஓல்ட் ஆயிடுச்சு, இதோட எல்லாத்தையும் நம்ம இந்த மேல சுகத்தை அனுபவிக்கணும், ஆயால இதை விட்டுட்டு இன்னொன்னு அடுத்த கிடைக்குது. அதே மாதிரிதான் நவானி கிருண்ணாதி நரோபராணி. அதனால டெத்துங்கிறது அது ஒண்ணும் சரீரத்துக்கு ஏற்பட்டது, உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. வஸ்திரம் மாத்தினா போல சரீரத்தை மாத்திரம். ஆனா சில பேருக்கு அந்த வஸ்திரத்திலேயே, அந்த ஷர்ட்லயே ஒரு பிடிவாதம் இருக்கு. இந்த ஷர்ட் போட்டா பரீட்சை பாஸ் பண்ணுவேன் சார், பரீட்சைக்குன்னு ஒரு ஷர்ட் வச்சுட்டு இருக்கா. ஸ்திரீகள்லாம் பண்டிகைக்குன்னு அந்த கூரை புடவை வச்சுட்டு இருக்கா. பார்த்தா மீதி நாள் தொட மாட்டா, பார்க்கவும் மாட்டேன். அந்த பண்டிகை இன்னைக்கு மட்டும் அதை எடுத்து கட்டிட்டு அதை தோக்காம உள்ள வச்சிடணும், மறுபடியும் ஏதோ மடியின்னு பேர் அப்படின்னு வச்சிருக்க கடவுளியா. அதே மாதிரிதான் மனுஷியாளுக்கு ஏதோ ஒரு விதமான பிரமம் இருக்கு. ஆனா வஸ்துதா யோஜனை பண்ணி பார்த்தீங்களேயானால் நம்ம ஆத்மா இவைகளோட சம்பந்தப்பட்ட நித்யோ யதஸ்ச நித்யோஹ மதோ நன்யதா விகார யோகோ ஹி பவேத நித்யதா. மாறினால் அழிந்து விடும், என்னுடைய ஆத்மா மாறினால் அழிந்து விடும், என் ஆத்மா மாறாதே, அதனால் அழிவில்லை. சதா பிரபாதோஹ மதோ நத்வயோ, சதா பிரபாதோகம், எப்பொழுதும் எனக்கு முழிப்பே தவிர சொப்னம் தூக்கம் இந்த கதையெல்லாம் கிடையாது. என்ன மனசு ரெஸ்ட் எடுத்துக்கிறதுனால தூக்கம்ங்கிறோம், இன்னொன்னு பாக்கிறதுனால சொப்னம்ங்கிறோம். ஆனா மனசுக்கு அப்பாற்பட்டதான ஆத்மாவில சதா பிரபாதோக மதோ நத்வயோ விகல்பிதம். இந்த விகல்பங்கள் எல்லாம் உன்னை இன்னொன்னா பாக்கிறதெல்லாம், வெவ்வேறாக காணப்படக்கூடியதான பொருள்கள் எல்லாம் போய். அந்த நாத்து மாடா தெருவுல போனா எத்தனை பொம்மை வச்சிருக்கான், அம்பாளுங்கிறான், அது இதுங்கிறான். ஒவ்வொரு பொம்மையும் கேட்டா அந்த அம்பாளை கேட்கிறான், 10,000 அம்பாளை வாங்க முடியுமா நீங்க? இவன் கேட்கறது அந்த அம்பாள் என்கிறேன் நான் 10,000 பேப்பர் மிஷின் வர்த்தா. இதுக்கு என்னடா நீங்க பார்த்தீங்களா, 100 ரூபாய் தேராது, வெறும் பேப்பரை அழிஞ்சு அதனால பண்ணி வச்சிருக்கேன். என்னடா 10,000 நீங்க வாங்கவே இல்லை, அவனுக்கு தெரியும் வாங்கலாம். அந்த அம்பாளை அது 10,000, இதை விடனா இது 8,000. அம்பாளையே 10,000 8,000 வாங்கினா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. என்னடா அது விவகாரம், இத்தனை வருஷமா ஜபம் பண்ணிட்டு இருக்கோம், கண்ணலையும் காணப்பட மாட்டேங்கிறான், இப்போ 10,000 அம்பாளை வாங்கிட்டு போயிட்டு இருக்கான வீட்டுக்கு. என்ன பிரமம் பார்த்தீங்களா மனுஷியாளுக்கு. இது உண்மையை தெரிந்தவனுக்கு இதெல்லாம் ஒண்ணு ஆகாதப்பாங்கிற. சதா பிரபாதோஹ மதோ ஹிதத்வயோ விகல்பிதம் சாப்யததித்யவஸ்திதம் அபாவரூபம் தமசீதி ஹே மனோ நிதிக்ஷ்யமாணேன ஹி யுக்திதோஸ்திதா ஸ்வதோஹ்யசாட்சாத் அததோப்ய ஜன்மதோ துவயஞ்ச சேதஸ்தவ நாஸ்தி சஷ்யதே. அம்மா மனசு, உண்மையை பார்த்தீங்கன்னா உன்னுடைய ஸ்வரூபம் என்னன்னு பார்ப்போம், ஒன்னும் தெரியலன்ட்டு. மனசுன்னு ஒண்ணு சொல்லிட்டு இருக்க, இருக்கா மனசு? அப்பப்ப சொல்ற, உனக்கு ஏதாவது மனசு இருக்கா, உனக்கு இதயம் இருக்கான்னு கேட்கறாங்களுக்கு. ஏண்டான்னா ஒரு கருணையும் காட்ட மாட்டேங்கிறியப்பா, எவ்வளவு கட்டப்பட்டாலும் எதையும் பண்ண மாட்டேங்கிறியே அப்படின்னு. உனக்கு ஈர நெஞ்சியே இல்லைங்க, நெஞ்சு ஈரமா இருக்குன்னு உனக்கு தெரியுமோ? பேசிட்டு இருக்கா ஜனங்கள், சரி. ஆனா அந்த மனசு அது இருக்கா, இருந்ததுன்னா நீளமா இருக்கா, குட்டையா இருக்கா, கருப்பா இருக்கா, வெளுப்பா இருக்கா, யாராவது சொல்ல முடியுமா? ஆனா எக்ஸ்ரேலே விழல சார், ஸ்கேன்ல விழல சார், எப்படி சார் நீங்க இருக்கா இல்லையானே டவுட். எனக்கு கண்ணுக்கு தெரியலையே, அதனுடைய செயல் மட்டும் காணப்படுகிறது. யோஜனை பண்றேன், பயப்படுறேன், தைரியமா இருக்கேன், வெக்கப்படுறேன், இவைகள்லாம் இருக்கிறதுனால இவைகள்லாம் செய்யக்கூடியதான பொருள் ஒன்றும் இருக்கணும், அதனுடைய காரியம் இருக்கிறதுனால காரணம் இருக்கணும்னு அனுமானத்தினால இன்ஃபரன்ஸ்னால சொல்லிட்டு இருக்க. மனச பாத்மா மகாத்மா யாராவது இருக்காளா? மனசுலோனி மர்மமுலனோன்னு தியாகராஜ ஐயா பாடுறார். என்ன பண்றது?
அந்த மனசுங்கிறது யாருக்காவது தெரியறதோ யோஜனை பண்ணி பாருங்க, மனச நீ இல்லைங்கிறார். அபாவரூபம் தொமசி மனோ, என்ன கண்ணுக்கு தெரியலையே, கண்ணுக்கு தெரியல, காதுக்கு கேட்கல, மூக்கால அறிய முடியல, நாக்கால சுவைக்க முடியல, அந்த மனசு இருக்குன்னு எப்படி சார் நம்புறது? ப்ரூஃப் என்ன இருக்கு? மனசுடைய காரியங்கள் ஏதோ நடக்கிறது, இந்த வெக்கப்படுறது, பயப்படுறது எல்லாம் பண்றோமோ இல்லையா, அது கண்ணால பண்ண முடியாது, காதால கேட்க முடியாது. ஆகையால அதுக்கு ஒரு உருப்படி இருக்கணும்னு நினைச்சுட்டு அதுக்கு மனசுன்னு பேர் வச்சுட்டு இருக்குமே தவிர யாராவது மனச பார்த்தீரா? இல்லையே. ஒரு புலனுக்கும் ஆகாதான விஷயமானது ப்ரூஃப் இல்லைன்னா இல்லைன்னு தானே சார் சொல்லணும். அபாவரூபஸ்வமசீதே மனோ நிரீட்சமானேன ஹி யுக்தி தோஸ்திதா. லாஜிக்கலா அதை ப்ரூவ் பண்ணணும்னா ஒண்ணும் இல்லையே சார். அது மனசு என்னதுன்னு சொல்ல தெரியலையே. பாருங்க, ஒரு பொருளானது சத்துன்னு சொல்லணுமே, ஆனால் அந்த சத்து என்னைக்கும் அழியப்படாது, இருக்கிறது அழியாது. அதே போலயே அசத்தாக இல்லாத பொருளா இருந்தா காணப்படாது, அப்படித்தானே? சத்து இருக்கு பாருங்க, பரமாத்மா என்னைக்காவது அழிவார? ஒண்ணு ஒரு நாள் அழிய. மலடி மைந்தன் ஒருத்தர் இருக்க, குதிரை கொம்புன்னு பாத்தீங்களா? யாருக்காவது என்னைக்காவது எப்பாவது காணப்படுமா? அதுக்கு அசத்துன்னு. சில பொருள் சத்துன்னு சொன்னா அது என்னைக்கும் அழியாத பொருளுக்குத்தான் உண்மைன்னு அர்த்தம். உண்மையான பொருள்னா அழியாதுன்னு அர்த்தம். உண்மைன்னா என்ன சொல்லுங்க பாக்கலாம். உண்மைன்னா எப்படி? இன்னைக்கு நான் ஒரு பொருளை சொன்னேன், அந்த இடத்துக்கு போனேன்னா அங்க இந்த பொருள் இருக்குன்னு நான் சொன்னேன், நீங்க போனா அதை பார்த்தேன். ஆக்ரால போனா தாஜ்மஹால பார்க்கலாம் அப்படிங்க. நீங்களும் போனேன் என் மாட்டேன்னா அங்க போய் பொருள் இருந்தது, ஆபாட சாக்சல் சொன்னது உண்மை அப்படிங்கிறது. நீங்க போனா அங்க இல்லைன்னு வச்சுங்களேன், என்ன இவர் கிளாஸ்ல எப்படி சொல்ற, நிஜம் இல்லையே அப்படிங்கிற. எந்த பொருள் நம்ம கேட்டோமோ அதை அங்க பார்த்தோமே ஆனால் அது இருக்குன்னு அது உண்மை. அவர் அதானே சொன்ன விஷயம் மாறலைன்னா அது உண்மைங்கிறள், அது மாற்றத்தை அடைஞ்ச வேறு விதமா இருந்தா அது பொய்ங்கிறள், இதானே? சோ உலகத்துல ஆத்மாங்கிறது இருக்குன்னு எண்ணிக்கும் இருக்கு, ஒரு நாளும் அது அழியல. ஆயால் அது சத். இருக்கிற பொருளானது சத்து பிரம். அசத்தான பொருள் காணப்படாது. அசத்தான பொருள்னா இப்ப சொன்ன பாருங்க, மலடி மையன், குருடை கொம்பு, ஆமை பால். ஆமைக்கு பால் கிடையாது, ஆமை குஞ்சுகளை கண்ணால பார்த்துதான் வளர்க்க அது பாலை கொடுக்க. இப்படி சில பதார்த்தங்கள்லாம் இருக்கு. ஆமை என்ன பண்ணும் தெரியுமோ, அந்த சமுத்திர கரையில போயிட்டு ஒரு நல்ல ஒரு குழியை நோண்டிட்டு அதுல ஒரு 20 முட்டையை வச்சுட்டு அது பாட்டுக்கு போயிடும், மறந்தே போயிடுமா. அதுக்கப்புறம் நம்ம முட்டை வச்சோங்கிற விஷயமே அந்த அம்மா ஆமைக்கு மறந்து போயிடும். ஒரு 2-3 மாசம் ஆனப்புறம் அப்படியே நினைக்குமா, ஆனா நம்ம இங்கேயோ முட்டை வச்சோமே, ரொம்ப நல்ல எங்கேயுமே வச்சோமே அப்படின்னா, இது நினைச்ச மாத்திரத்தினால அத்தனை ஆமையும் அந்த முட்டை உடைச்சுண்டு வெளியில வந்து அப்படியே ஊற்றிட்டு இருக்கும். ஆமை குழந்தைகளை வளர்க்கிற வழி இதெல்லாம் சாஸ்திரம் வார்த்தைதான் தெரியும், இல்லைன்னா ஆமையை கேட்கணும், ஆமை தான் உங்களோட பேசாது, விவகாரம் தெரியாது, சாஸ்திரத்தை. அது மாதிரி லோகத்துல ஆமை குழந்தைகளுக்கு பால் கொடுக்காத, ஆமைக்கு தாய் பால் இல்ல, அதனால ஆமை பால்ல குளிச்சோன்னு அவன் என்ன சொல்ற. சோ இவைகள்லாம் அசத்தான பதார்த்தங்கள், இல்லாத பதார்த்தங்கள். இந்த மனசு நீங்க எந்த கேட்டகரியில சேர்ப்பு? சத்தும்பிழ. ஏன்னா ஞானம் வந்து அழிஞ்சு போறது, அது எப்படி சத்தும்பிள்? அழியாத பொருள்லாம் சத்துன்னு சொல்லலாம். ஞானம் வந்தா வித்யதே ஹிருதய கிரந்தி சித்யந்தே சர்வ சம்சயா க்ஷியந்தே தாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே. இந்த மனசு உடஞ்சி போகுது. அது வரைக்கும் எத்தனை ஜன்மா எடுத்தாலும் இதே மனசு தான், இதே ஸ்வரூபம் தான். திருதராஷ்டிரர் பிறந்தண்ணில இருந்து அவருக்கு கண்ணு கிடையாது, பிறவி குருடர். அவர் சொப்னத்தை பார்த்தாராம். சொப்பனத்துல ஏதோ ஒரு பொருள் கருப்பா இருந்ததாம். சஞ்சயர் கேட்கிறார், நீங்க தான் கருப்பு வெளுப்பும் உங்களுக்கு தெரியாதே, எப்படி சார் கருப்புன்னு சொல்றேன்னு. போன ஜன்மால பார்த்தேனே. என்ன பண்றது, வேற வழி சொல்லவே முடியாது. எனக்கு கருப்பு வெளுப்பு சொப்னத்துல பார்த்து தெரியறதுங்கிறார் அவர். நம்ம எப்படி நம்புறது? தெரியாது.
அது மாதிரி லோகத்துல இந்த மனசுங்கிறது பர்மனன்ட். எத்தனை சரீரம் நீங்க எடுத்தாலும் எத்தனை பிறவி எடுத்தாலும் மனசு மாறாது, சரீரம் தான் மாறும். அந்த ஆத்மா எப்பொழுதும் இருக்க மாறாது. ஆகையால் இந்த மனசு அது எக்ஸிஸ்டிங் சப்ஸ்டன்ஸோ நான் எக்ஸிஸ்டிங் சப்ஸ்டன்ஸோ ரெண்டும் சொல்ல முடியாது. அதான் அசதோப்பிய ஜன்மதா. சத்தா இருந்தா அழியப்படாது, அசத்தா இருந்தா காணப்படாது, பறக்காது. உன்னிடத்துல ரெண்டும் இல்ல. ஆகையால் உன்ன ஒரு பொருள் என்றே அழிய முடியாது, அறிய முடியாது. இருக்கிற பொருள் என்று அறிய முடியாது, இருக்காத பொருள்னு சொல்ல முடியாது. திரஷ்டாச்ச திருஷ்யஞ்ச ததாச்ச தர்சனம் பிரமத்து சர்வஸ்தவ கல்பிதோஹிதா. திருஷ்யச்ச பின்னம் நஹி திருஷ்ய நித்யதே ஸ்வபன் பிரபோதேன யதா நிவித்யதே. உலகத்துல முழித்துக் கொண்டிருக்கும் பொழுது நான் ஒரு பொருளை பார்க்கிறேன். நான் புத்தகத்தை பார்த்தேன், பார்த்தவன் நான். பார்க்கப்பட்டதான பொருளானது புஸ்தகம், நடுவுல இருக்கக்கூடியது செயல், பார்க்கும் செயல். இந்த மூணு இருக்கா இல்லையா? சோ திரஷ்டா பார்க்கிறவன், திருஷ்யம் பார்க்கப்படும் பொருள், அதே போல ததாச்ச தர்சனம் பார்க்கக்கூடியதான செயல். இதெல்லாம் நமக்கு நிஜமா காணப்படுறது உலகத்துல முழிச்சுட்டு இருக்கிறப்ப. ஆனா சொப்னத்துல கதை என்ன? சொப்னமும் பார்த்தேன். சொப்னத்தை பார்த்து பார்த்தவன் யாரு சார்? நான் தாங்கிற. பார்க்கப்பட்ட பொருளானது என்னது? அது இல்லாத பொருள், இருக்கிற பொருள். சினிமால போய் பாக்குறல, நீங்க பாக்குற விளையாடுற ஆளெல்லாம் அங்க இருக்கான ஸ்கிரீன்ல இல்லையோன்னா, ஆனாலும் இருக்கா போலதானே பாக்குற. அப்படியே சினிமா நமக்கு அந்த எல்லாம் போய், இவன் வந்தது போய் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிறோம். டோட்டலி இருந்துட்டு அது அப்படி ஓடுறானே, இப்படி பண்றானே, அங்கே போறானே, இங்க போறானே, இப்படிதான் நினைக்கிறேன். அவன் அடிச்ச பிறகு அதுக்கப்புறம் இவன் அடிக்கிறானா இல்லையான்னு எதிர்பார்க்கிறோ இல்லையோ. அப்ப விவகாரம் என்ன? அது பொய்ன்னு தெரிஞ்சாலும் அதை சுவைக்கிறடா இல்லையா? அதே மாதிரிதான் சொப்னத்துல பாக்குற பொருளும் பொய்ன்னு நினைச்சுண்டு தெரியாத போனாலும் அதை சுவைக்கிற. காலம்பரம் எழுந்ததுமே என்ன ஆச்சுன்னா ஒண்ணும் இல்லாம போச்சு. முடிச்சுட்டு இருக்கிறப்ப நான் இதை அறிந்தேன் எனக்கூடிய நான் 3 பர்சன்ஸ், சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் பிரெடிகேட் இருக்கா இல்லையா? இவர் ஒண்ணுமே இல்லையே சொப்னத்துல. சப்ஜெக்ட் ஒருத்தர் தான் சார் இருக்கார். அந்த பொருளானது பொய். பொருளே பொய்னா பொருளை பார்த்தது உண்மையா இல்லையோன்னா? ஆனா இதெல்லாம் யார் பண்ணி கொடுத்தா? மனசு பண்ணி கொடுத்த. சொப்னம் எப்படி வந்தது? முன்னால நீங்க அனுபவித்ததான பார்த்ததான பொருள்கள்லாம் மனசுல சட்டில் ஃபார்ம்ல இருந்தது. அதை பெருசு பண்ணிட்டு மனசு திருப்பி பண்ணி பார்த்தது. இதெல்லாம் மனசு பண்ணின காரியம். நிஜமாக அந்த மனசுக்கு பின்னால இருக்கிற ஆத்மா தான் இதெல்லாம் அறிகிறார். நான் சொப்னத்தை கண்டேன். அப்போ நான் மனதால் சொப்னத்துல பார்த்தேன்னு சொல்லணும் நம்ம. ஆனா நம்ம சொல்றத மறந்துட்டோம். நான் பேனாவால் எழுதணும் தானே சொல்லணும். நீங்க எழுதுறப்ப எதனால எழுதுற? விரலால எழுதுறடா. பேனாவால எழுதுறீங்கன்னு சொல்லணும். யாராவது சொல்றாடா சார்? கிடையாது. அப்புறம் கேட்கணும், நீங்க எழுதினீங்கள எதனால கேட்டேன்? பால் பாயிண்ட் பேனா, பவுண்டன் பேனாவா, இங்கு பேனாவா, வேற ஏதாவா, இல்ல பல்பமா? பழைய நாள்ல ஸ்லேட் இருக்கு, அதுல பல்பத்தை வச்சு எழுதுவா. அதாவது எழுதினீடா அப்புறம் தான் சொல்றோம். ஆனா சாதாரணமா என்ன சொல்றான்? நான் எழுதினேங்கிறான். அதே மாதிரிதான் நான் பார்த்தேங்கிற. மனதினால் பார்த்தேன்னு சொல்ல வேண்டி இருக்க நான் பார்த்தேங்கிற. ஆனா பண்றதெல்லாம் யாருன்னு இந்த மனசு. அந்த மனசு உண்மையா பொய்யா ஒண்ணும் தெரியலையே. திரஷ்டா திருஷ்யஞ்ச ததாச்ச தர்சனம். பார்த்தவனும் பார்க்கப்பட்ட பொருளானதும் பார்வையும் பிரமஸ்து சர்வஸ்தவ கல்பிதோஹித. இவைகள்லாம் மனதை நீ கல்பிச்சு வச்ச. அத்தனையும் நீ ஏமாத்தின்றிருக்கேன்னு. அந்த சொப்னத்துல பார்க்கக்கூடியதான பொருள் ஆத்மாவிட வேறானது இல்லை. என்னையே நான் வேற விதமா பார்த்தேன். ஸ்வபன் பிரபோதேன ததா நபிஜ்யதே. அதே போல தூங்கினாலும் முடிச்சுட்டு இருந்தாலும் ஆத்மாவில மாறுதல் இல்ல, இன்ஸ்ட்ருமெண்டல் தான் மாறுதல். ஆத்மால ஒரே விதமாகத்தான் இருக்கு. உங்களிடத்துல மாறுதல் ஒண்ணும் இல்ல. ஏசி ரூம்ல போனா சில்லன்னு ஆனந்தமா இருக்குங்கிற. வெளியில வந்தா ஒரே உஷ்ணமா இருக்குங்கிற. உஷ்ணமும் ஆனந்தமும் உங்க சரீரத்துக்கு வந்திருக்கா? எப்படி வந்திருக்க? நீங்க ஒரே மாதிரி தானே இருக்கு.
உள்ள இருந்தா சில்லுன்னு இருக்க, வெளியில இருந்தா உஷ்ணமா இருக்கு. அது விவகாரம் என்னன்னா உங்களுடைய சம்பந்தம் எல்லாம் வெளியில இருக்கக்கூடியதான அந்த காத்தனுடைய சம்பந்தம். அதே மாதிரி மனசு பண்ற வேலையினால் இப்படியும் தெரியறதே தவிர வஸ்துதான் நீங்க ஒரே மாதிரி தான் இருக்கு. திரஷ்டாச்ச திருஷ்யஞ்ச ததாச்ச தர்சனம் பிரமஸ்து சர்வஸ்தவ கல்பிதோ இச திருஷ்யச்ச பின்னம் நஹி திருஷ்யமிக்ஷதே ஸ்வபன் பிரபோதேன ததா ந வித்யதே விகல்பனாபி ததத்வயா பவேத் அவஸ்து யோகாத் ததலாப சக்ரவத் அலாத சக்ரவத் ந சக்தி பேதோஸ்தி யதோ ந தத்மனாம் ததோத்வயத்வம் ஸ்ருதிதோ வசீயதே. விகல்பனாபி ததத்வயா பவேத் அவஸ்து யோகாத். இந்த மனசு என்ன பண்றது? ஆத்மாவை பலவிதமாக காட்டி கொடுக்கிறது. உங்களையே பலவிதமாக, ஒரு தரம் பயந்தா போலையும், ஒரு தரம் தைரியமா இருந்தா போலையும், ஒரு தரம் இப்படி இருந்தா போலையும் என்னென்னமோ பண்ணி கொடுக்கறது இல்லையா உங்களுக்கு? இதெல்லாம் யார் பண்றது? இந்த விகல்பனங்கள், மாறுதல்கள், ஒருவனையே வெவ்வேறு சந்தர்ப்பத்துல வெவ்வேறு விதமாக மாத்தி வைக்கிறது. ரொம்ப பேரு பகவான தியானம் பண்ணாதவங்க கூட பகவான் பக்கத்துல அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சார், நீங்க வேலை செஞ்சா எல்லாம் தானா கிடைக்கும் சார், முயற்சியே பலத்தை கொடுக்குமே தவிர பகவான நம்ப வேண்டியது இல்லையேன்னு சொல்றா. இருக்கட்டும், அவளுடைய ஒப்பீனியன் அது, அதனால தப்பு இல்லை. ஒரு மனுஷனுக்கு மனசு இருக்குன்னு அந்த மனசுல அவனுக்கு நினைக்கக்கூடியதான இண்டிபெண்டன்ஸ் இருக்கா இல்லையா, நம்ம அதை கௌரவிக்கணும். ஆனா என்னாச்சுன்னு, இதே மனுஷனே ஒரு நாள் இப்படி பேசிட்டு இருந்தார் ஒரு 5-6 வருஷம். ஒரு நாளைக்கு கோவில் போனா வேகமா பகவானை சுத்தின்னு இருக்க, ஒண்ணும் சொல்லல. என்ன பார்த்ததுமே அப்புறம் பக்கத்துல சுவாமி சௌக்கியமா இருக்கல என்ன கேட்க, எனக்கு என்ன குறைச்சல், ஆனந்தமா இருக்கேன். ஆமா நீங்க என்ன இங்கன்னு கேட்டேன். அனுமார சுத்துறதுக்காக வந்து. ஏன்னா பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை சார், டாக்டர்கிட்ட போயிருந்தேன், 15 நாள் ஆனாலும் டெம்பரேச்சரே குறையல, பயமா இருக்குன்னு. இப்ப என்னாச்ச, இப்ப அனுமார் இத்தனை நாள் அனுமார் காப்பாத்துறியா? அப்ப என்ன ஆச்சு, ஒரு மனுஷனுக்கு ஒரு கவலை வந்துருதையானால் தனக்கு ஏதாவது வந்தாலும் சரி போ பிடிப்பார், தன்னுடைய குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு சிரமம் வந்ததுன்னா பயப்படுறார் சுவாமி. மனுஷனை மாத்துறதோ இல்லையோ, வாழ்க்கையானது மனுஷால மாத்துறது. விகல்பனா ததத்வயா பவேத் அவஸ்து யோகாது. எல்லாம் வஸ்து இல்லாதான இந்த மனசு நல்ல ததலாத சக்கரவத்து. இந்த தீபாவளிக்கு குழந்தைகள்லாம் என்ன பண்ணுவா, ஒரு கையில மத்தாப்பு வச்சோன்னு அப்படியே கையால சுத்திண்டே இருப்பான். அவன் கையில நெருப்பு கிடைச்சதோ இல்லையோ, அது அப்படியே சுத்துறப்போ அது என்ன ஆச்சுன்னா, அது அப்படியே சுத்துறா போல ரவுண்டா இருக்கா போல, நெருப்பு ரவுண்டா இருக்கா போல நம்ம காணப்படும். நிஜமா அந்த நொடியில தான் நெருப்பு இருக்கு, இவன் சுத்துறதுனால ரவுண்டாகவும் வேற விதமாகவும் காணப்படுறது. ஒரு இடத்துல இருக்கக்கூடியதான நெருப்பானது அலாத சக்கரம் கொல்லிக்கட்டையை சுத்தின்றே இருந்தது, ஆனால் அப்படி ரவுண்டா இருக்கா போல எப்படி காணப்படுறதோ, இந்த மனசு அசையறதுனால நமக்கு எல்லா விதமான கவலைகளையும் ஏற்படுறது. ந சக்தி பேதோஸ்தியதோ ந சாத்மனாம். வஸ்துதா யோஜனை பண்ணா ஆத்மாவில ஒரு பேதமும் இல்லை, சக்தியில பேதம் இல்லை. ததோத்வயத்வம் ஸ்ருதிதோ வசீயதே. இதான் உலகத்துல இருக்கக்கூடியதான ஆத்மா ஒண்ணுதான், உண்மைய ஒண்ணுதான், அதுல ஒரு விதமான பேதம் இல்லை அப்படின்னு வேதங்கள், ஸ்மரணங்கள், ஸ்மிருதிகள் சொல்றது. மிதத்த பின்னாயதி தேஹி சேதனாட்சயத்து தேஷாம் பரிமாண யோகதா த்ருவோ பவேத் பேதவதாமி திருஷ்டதோ ஜகத்ஷயஸ்சாபி சமஸ்த மோட்சதா. மிதத்த பின்னா, என்னுடைய ஆத்மா உங்களுடைய ஆத்மா ரெண்டு ஆத்மாவும் வெவ்வேறா இருக்குமேயானால், எல்லாம் எங்கும் இருக்கிறது ஒரே ஆத்மா தான். உலகத்துல எங்க பார்த்தாலும் கரண்ட் ஒண்ணுதான். உங்காத்துல ஒரு கரண்ட் வேற, எங்காத்துல கரண்ட் வேறன்னு இல்ல. ஃபேன்ல வேற கரண்ட், பல்புல வேற கரண்ட், பிரிட்ஜ்ல வேற கரண்ட் சொல்லலா. ஆனா ஏன் சார் தனித்தனியா வச்சுட்டு இருக்கோம்னா, அவன் உபயோகப்படுத்துறதுக்கு அவன் கிட்ட காசு வாங்கணும், அதுக்காக தனித்தனி சுவிட்ச் போட்டிருக்கேன். மெயின் சுவிட்ச் எல்லாம் எதுக்கு போட்டிருக்கேன்னா, இல்லன்னா உங்காத்துல நீங்க செலவு பண்ணதுக்கெல்லாம் நான் காசு கொடுக்கறதா இருந்தா, காசுன்னா நம்ம முக்கியம் உலகத்துல, அதனால பண்ணினோமே தவிர கரண்ட் எல்லா ராத்திலையும் இருக்கிறது ஒரே சக்தி தான் சுவாமி. அது எங்கேயோ டிரான்ஸ்பார்மர்ல இருந்து வருது. இப்ப விவகாரம் என்னன்னு, ஒன்னா இருந்தாலும் அது பல வேலை செய்யறதோ இல்லையோ, ஃபேன்ல இருந்து சுத்துறது, லைட்ல இருந்து எரியறது, வெளிச்சத்தை கொடுக்கறது, ஹீட்டர்ல இருந்த உஷ்ணத்தை கொடுக்கறது, ரெஃப்ரிஜரேட்டர் இருந்த சில்லா ஆக்கிறது, இன்னும் எத்தனையோ வேலைகள் பண்ணிட்டே இருக்கு. ஆனா அது வேறையோ
அதே மாதிரிதான் எல்லார் இடத்துலயும் இருக்க ஆத்மா ஒண்ணுதான். அது சக்தி வடிவமா இருக்கு. அது இருக்கும் பொழுது கண்ணு பாக்குறது, காது கேட்கறது, மூக்கு மாறுறது எல்லாம் பண்றது. அது இல்லாத போனா ஒரு உருப்படியும் ஒண்ணு வேலை செய்யாது. கரண்ட் ஆஃப்னா உங்க அதில் லைட் எரியுமா? ஃபேன் மட்டும் சுத்தும் சார் லைட் எரியாது அப்படின்னு சொல்ல முடியுமா? எதையும் வேலை செய்யாது. அதே மாதிரி தான் இந்த சரீரத்துக்குள்ள அந்த சக்தி, ஆத்ம சக்தி இருந்தால் எல்லாம் நடக்கும், இல்லைன்னா ஒண்ணு நடக்காது. அப்படி இருக்கும் பொழுது அந்த ஆத்மா என் சரீரத்துலதான் இருக்கு, இன்னொருத்தர சரீரத்துல இல்லைன்னு சொல்ல முடியுமா? எங்கும் இருக்கு. அது தனித்தனியா உங்களுக்கு வேற ஆத்மா எனக்கு வேற ஆத்மான்னா அதுக்கு அதனுடைய சைஸ் எப்படி சொல்லணும்? என்னுடைய சரீரத்துல இருக்கிறது என்னுடைய ஆத்மா, உங்களுடைய சரீரத்தில் இருக்கிறது உங்களுடைய ஆத்மா. அப்ப அதனுடைய சைஸ் என்ன சார்? பரிமாணம். சைஸ் என்ன சொல்லணும்? மிடில் சைஸ். ஒண்ணு பரமாணு பரிமாணம், ஒண்ணு ஆகாசம் மாதிரி மகத் பரிமாணம். ரொம்ப சின்னதா இருந்தா ஆட்டம் அதை உடைக்கிறது ரொம்ப கஷ்டம். சாதாரணமா பழைய நாள்ல பல்பம்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. அதை குழந்தைகளுக்கு வாங்கி கொடுத்தா என்ன பண்ணும்? அதை 7 உடைச்சுட்டு எங்கிட்ட 8 பல்பம் இருக்கு. அது ஒரு வழக்கம். அதே போலயே பென்சில் இருக்கு பார்த்தீங்களா, அதை நடுவுல கட் பண்ணிட்டு உடைச்சிட்டு எங்கிட்ட 2 பென்சில் இருக்கு. குழந்தைகளுக்கு என்னன்னா நம்பர் தான் கணக்கு, அது பெருசா சின்னதா தெரியும். அப்படி பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? எது பாருங்க, ரொம்ப சின்னதான பொருளா இருந்தா அதை உடைக்கிறது ரொம்ப கஷ்டம். எந்தெந்த அளவுக்கு சின்னதாயிடுறதோ அதை உடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதே போலயே ஆட்டமா உடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை உடைச்சு எலக்ட்ரான் புரோட்டான் அதையும் உடைக்க முடியுமோ? முடியாது. பெருக்குன்னு ஏதோ சொல்லிட்டு இருக்கேன், அதையும் உடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி பொருளை வந்து பெருசா ஆஹா அதை உடைக்கிறது கஷ்டம். ஆகாசத்தை கீறு 2 பண்ண முடியுமா உங்களால? அதுக்கு ஏதாவது மிஷின் கண்டுபிடிச்சிருக்கோ? எது ரொம்ப பெருசா இருக்கோ அதை உடைக்கிறது கஷ்டம். எது ரொம்ப சின்னதா போக போக உடைக்கிறது கஷ்டம். நடுவுல இருக்கிற பொருளை டப்பனை உடைச்ச உடைஞ்சிடும். மத்தியம பரிமாணமான மிடில் சைஸ்ல இருக்கிற பொருளானது உடைச்சமில்ல. இந்த ஆத்மா என் சரீரத்தை மட்டுக்குள்ள இருக்குன்னு சொன்னேடையானால், அதனுடைய சைஸ் என்னுடைய பாடி சைஸ்ன்னு சொன்னேடையானால் அதை எப்பாவது உடைஞ்சு போயிடும். இன்னைக்கு உடையாது பண்ணாலும் எப்பாவது உடையும். பெரிய பெரிய கர்டர்லாம் கட்டி வீடெல்லாம் பண்றான் சார், தூணெல்லாம் போட்டு வீடு கட்டுறான். ஒரு 100 வயசா இருக்குன்னா தானே சாஞ்சு போயிடு, அப்படியே இடிஞ்சு விடுறது. கல்கத்தாலையும் பாம்பாலையும் விடுறது, மெட்ராஸ்ல விடல. ஏன்னா மெட்ராஸ்ல எல்லாம் கூரை வீடா தானே இருந்தது, அதுக்கப்புறம் ஓடு வீடா இருந்தது. இப்பத்தானே இந்த பிளாட் எல்லாம் வந்தது, ஒரு 40-50 வருஷமா. கல்கத்தா அங்கெல்லாம் 100 வருஷம் பில்டிங், 150 வருஷம் பில்டிங்கிறான். அது ஆனா உடஞ்சிருத்தேன், நான் கீழே விழுந்துருத்தேன். கார்பரேஷன்கார கேட்டா நான் என்னைக்கோ நோட்டீஸ் கொடுத்தேங்கிறான். அவன் நோட்டீஸை யாரு கவனிக்கல, போயிடுத்து. ஏன் சொல்ல வந்தேன்னா, மத்தியம பரிமாணம் நடு சைஸ் இருக்கக்கூடியதான பொருள் ஏதா இருந்தாலும் ஒரு நாளைக்கு அழிஞ்சு விடும். ஆகையால் ஆத்மா அப்படி தனித்தனி சொன்னா ஒரு நாள் அழிஞ்சு விடும். சேதனங்கள் ஒவ்வொருத்தரும் வெவ்வேறுன்னு சொன்னேன்னா, அக்ஷயஸ்து தேசம் பரிணாம பரிமாண யோகதா, அவைகளுக்கு செப்பரேட் சைஸ் இருக்கிறதுனால அது ஒரு நாளைக்கு அழிஞ்சு போயிடும். துரோபவேதவதம் திருஷ்டதோ ஜெகத்ஷயச்சாபி சமஸ்த மோட்சதா. என்ன உலகத்துல நம்ம பார்த்திருக்கோம், இப்படி மத்தியம பரிமாணம் இருக்கக்கூடியதான பொருள்கள் எல்லாமோ நிச்சயமாக அழிகிறது. ஆகையால் ஆத்மாவும் அழிஞ்சு விடும்னு ஆயிடும். அதனால ஆத்மா எங்கும் வியாபிச்சு. நமஸ்து கஷ்டன் நகசுஸ்மி கஸ்யசித் யதத்வயோகம் நஹி ஜஸ்தி கல்பிதம். இன்னொன்னு, நமக்கு வரக்கூடியதான துன்பங்கள்லாம் எங்க வருதுன்னு யோசனை பண்ணுங்க. இது எனதுன்னு எதை நினைக்கிறீங்களோ அதுல இருந்தா வருது. முதல்ல எங்கேயோ அந்த டேபிள் நுனியில ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நான் ஒன்னும் பயப்படல, ஏதோ ஆச்சா சரி விடுங்க. ஆனா என் உடம்புல ஏதாவது ஆச்சுன்னா ஓன்னு கத்துறேன். என்ன விவகாரம்னா இது எனதுன்னு நினைச்சுட்டு இருக்கேன், அதனால கவலை. வேற யாருக்கோ ஏதோ ரோட்ல ஆச்சுன்னா ஏதாவது கவலைப்படுறோமோ? ஜெனரல் ஹாஸ்பிட்டலுக்கு போறோம், அங்க எல்லாம் காசு மூச்சுன்னு கத்துட்டு இருக்கான், அது இதுங்க அப்படி பார்த்து பாவம் உலகம் பாருங்க, பகவான் எத்தனை பேருக்கு எவ்வளவு வரி கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு சுச்சுன்னு சொல்லிட்டு வரையில தவிர, அதுவே உங்க உடம்புல ஏதாவது சின்ன காயம் பண்ணட்டும் என்ன கத்துறேன், அப்படியாச்சு இப்படியாச்சு. அப்ப எனதுன்னு எனக்கூடியதான எண்ணம் எங்க இருக்கோ அங்கே துன்பம்.
என்னுடைய பையனுக்கோ என்னுடைய பொண்ணுக்கோ உடம்பு சரியா இல்லைன்னு அப்புறம் கவலை. நம்மாத்துல இருக்கிறவாள்லாம் சௌக்கியமா இருக்கலாம் அப்படிதானே நினைக்கிறோம். அப்ப என்ன அர்த்தம்? நமக்கு இன்பமோ துன்பமோ எதனால வருது? எனது என்று எதை நினைக்கிறேனோ அதுக்கு வந்ததெல்லாம் எனக்கு வருது இல்லையா? ஆனா இப்ப நான் எப்படி தெரிஞ்சுட்டு இருக்கேன், எனதுங்கிறது ஒரு பதார்த்தம் உலகத்துல இல்ல. ஜீவன் முக்தனுடைய நிலை என்ன? எனதுங்கிறது ஒண்ணுமே கிடையாது. இந்த சரீரத்தை உட்பட எனது இல்ல. அதே போலயே நானும் இன்னொருத்தருக்கு சேர்ந்தவன் இல்ல. இது ஒரு ரொம்ப ஞாபகம். உங்க இடத்துல பையன் இருக்கானே, நான் வெளியில போறேன்னா வேண்டாம் பாங்கிறான். ஏண்டா? காலமே வெயில், தலை சுத்தம், போக வேண்டாம். சாயங்காலம்னா ஒரே டிராபிக், சாயங்காலத்துல போய் ஒண்ணு வேண்டாங்க. மத்தியானம் எங்கேயாவது போனோம்னா மாட்டு பொண்ணு, பையன் தான் அப்படின்னு போயிட்டானே மாட்டு பொண்ணு. இந்த வெயில்ல நீங்க போகக்கூடாது. எப்பதான் போறது? எல்லாருக்கும் மேல அபிமானம் இருக்கா இல்லையா? உங்களை நல்ல வாழ்ந்தான்னு நீங்க சௌக்கியமா இருக்கான்னு தானே சொல்ற. ஆனா என்ன, அவளுக்கு நீங்க சேர்ந்தது நினைச்சதுனால அவளால உங்களுக்கு கட்டம் வருது. சோ எனக்கு என்னுடைய நிலை இப்ப என்னன்னு, நான் யாருக்கும் சேர்ந்தவன் இல்ல, எனக்கு சேர்ந்தவன் யாரும் இல்ல. இனிமேல் எனக்கு எது கவலை இல்லை. நமஸ்தே கச்சித்து கச்சித்து யாரும் எனக்கு இல்லை. சோஸ்மி கசியது நோஸ்மி கசியது, யாருக்கும் சேர்ந்தவன் நான் இல்ல. ஆயால் அத்வயோகம் நகி ஜஸ்தி கல்பிதம். ஆயால் உலகத்தினுடைய உண்மையா அறிந்த எனக்கு ஒரு கவலையும் இல்லை. அகல்பிதமி புற பிரசித்ததா, நான் எதையும் கல்பிக்கல. இது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நினைக்கல. விகல்பனா யத்வயமேவ கல்பிதம். விகல்பனையில் தானே இரண்டுங்கிற நிலையே வந்தது. நான் யாரையும் எதிர்பார்க்கல, எதையும் நான் எதிர்பார்க்கல. நான் யாருக்கும் சேர்ந்தவன் நினைக்கல, யாருக்கும் சேர்ந்தவன் நானும் நினைக்கல. அவ யாருதான் சௌக்கியமா இருக்கேன். நாம சௌக்கியமா இல்லாததுக்கு காரணம் என்ன? இதுதான். என்னது? எல்லாம் எனக்கு சேர்ந்தவன், நான் அவளுக்கு சேர்ந்தவன். என்ன அவ கவனிச்சுக்கணும்? இவன் சொல்றான் பத்து, இந்த குழந்தைகள்லாம் நான் வளர்த்தேன் சார், என்ன அவ கவனிச்சுக்க வேண்டாமோ? இது வேற நினைக்க. ஆபீஸுக்கு போறப்ப என்கிட்ட சொல்லிட்டு போலியே, ஆத்துக்காரிட்ட மட்டும் சொல்லிட்டு போறான், என்கிட்ட சொல்லிட்டு போலியே. என்ன விவகாரம்? அவன் ஆத்துக்காரிட்ட இஷ்டம் இல்லைன்னா அவ ஏதோ அடிப்பா, அதனால ஏதோ போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறான். என்கிட்ட சொல்லிட்டு போலியே, நீங்க ஏன் சார் கவலைப்படுற? ஏதோ வளர்த்தனே நான், நீர் வளர்த்தேன்னு நீங்க நினைக்கிற. அவன் என்ன நினைக்கிறான்? சாப்பிட்டேன் வளர்ந்தேங்கிறான். நீங்க வளர்க்கறதுக்கு என்ன பண்ணு? ஏதோ சாப்பாடு போட்டேன். ஏன் சாப்பாடு போட்டேன்? அவனுக்கு சாப்பாடு போட்ட அவன் சாப்பிட்டா அன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு, அதனாலதான் போட்டேன். இப்படின்னு ஆரம்பிச்சா நாஸ்திகவாதம் பேசுறேன்னு சொல்லப்படாது. உண்மையா பார்த்து பாரு. நான் வளர்த்தேன்னு சொன்னா நீங்க என்ன வளர்த்து? இது பொம்மை பேச இழுக்கிற போல ஏதாவது எழுதலாம், ஆனா தானே வளர்ந்த. ஆனா விவகாரம் முழுக்க நாம தான் அவளுக்கு ஏதோ பண்ணினா போல நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். இந்த நினைப்பினால்தான் நமக்கு எல்லா விதமான துன்பமும் வந்ததுன்னு கவனிக்கும். ஒன்னே கவனிக்கணும், எல்லாமே மனுஷனுக்கு அவன் இருக்கா நடக்கிறது அவ்வளவுதான் நடக்கணும். இது எனக்கு சேர்ந்தது, அவ எனக்கு சேர்ந்தவா, அவளுக்கு சேர்ந்தவன் நான். இந்த எண்ணங்கள் தான் ப்ராப்ளத்தை கொடுக்குது. விகல்பனாத்யபவேன வித்யதே சதன்யதித்யேவமதோ நாஸ்திகா யத பிரவருத்தா தவ சாபி கல்பனா புர பிரசித்தேர்ன தத்விகல்பனம். விகல்பனாத்யபவேன வித்யதே, அந்த ஆத்மாவில பிறப்பே இல்லாதான ஆத்மாவில இந்த விகல்பனங்கள் இப்படியா அப்படியா எனக்கூடியதான எண்ணங்கள் இருக்கா? இல்லையே. சதன்யதித்யேவமதோ நாஸ்திகா, என்னை விட இன்னொரு சொத்து இருக்கு அப்படிங்கிற எண்ணமும் இல்லை. யத பிரவருத்தா தவ சாபி கல்பனா, உங்களுக்கு ஏற்பட்ட இந்த மனுஷாளுக்கு இவ எனக்கு சேர்ந்தவா எனக்கு சேராதவா, இந்த பொருள் எனது இந்த பொருள் எனது இல்ல, இப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் புற பிரசித்தேர்ன தத்விகல்பனம். இவைகள்லாம் விகல்பனத்தினால வந்தது. ஆனா நீங்க மட்டும் இந்த விகல்பனங்களுக்கு எண்ணங்களுக்கு முன்னாலேயே நீங்க இருந்து பழக்கிறப்ப நமக்கு இந்த எண்ணங்கள் ஏதாவது இருந்ததா? பின்னால்னா வந்து பிறந்ததுமே உங்களுக்கு ஒண்ணுமே தெரியலையே சார், இது என் அம்மானு கூட தெரியலையே. ஒரே ஒரு எண்ணம் தான், எனக்கு ஆபத்து வரப்பட. கிட்ட வந்து கைய நீட்டேன்னா கண்ணை மூடிண்டு
பிடிக்கிற பொருளை கட்டியா பிடிச்சுண்டு, கை விரல கூட கட்டியா இழுத்து பிடிச்சுண்டு, அவ்வளவு பயம் இருந்தது. அதே பையன் ஒரு 7-8 வயசு வந்ததுமே கராட்டே கிளாஸுக்கு போறான் சார். இன்னொருத்தனை அடிக்கணும்னு போறானே. ஏன்னா விவகாரம் ஒரு நாள் உனக்கு யாராவது கிட்ட வந்தா பயம், அது வேத்து முகம் தெரியறதுன்னு அழ தொடங்கினார். 2-3 மாசத்துக்கெல்லாம் எல்லாரையும் பார்த்தா உங்களுக்கு பயம் இருந்தது. இப்ப என்னாச்சா, தெரியும் சரி கிட்டவா அப்படிங்கிறோம்னா இது விகல்பனங்கள்லாம் எப்படி வந்தது உங்களுக்கு? பிறந்த காலத்துல இல்ல, பின்னால வந்தது. ஆயால் கல்பனம், இவைகளுக்கெல்லாம் முன்னால இருந்த ஆத்மாவில இவைகள் ஒண்ணும் இல்லை. அசத்வயந்தே பிஹ்யத்யதீக்ஷதே ந திருஷ்டமித்யேவ ந சைவ நஸ்திதா யத பிரவருத்தா ததசத்விகல்பனா விசாரவத்வாபி தத்வயஞ்ச தத் அசத்வயந்தே பிஹ்யத்யதீக்ஷதே. நீரும் இரண்டாக தோணுவதெல்லாம் உண்மையில்லை, வேற்றுமைகள் எல்லாம் உண்மை இல்லை என்று நீ பார்த்தேளையானால் இவைகள்லாம் பார்க்கப்படவில்லை, இவைகள்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இவளுக்கு பின்னால் இருக்கிற ஆத்மா ஒண்ணுதான் உண்மை அப்படின்னு அறிந்து கல்பனா, இந்த இருக்கு என்று இல்லை என்று இவைகள்லாம் எந்த மனசுல இருந்து உண்டாச்சோ அந்த மனசு போகிறதுக்கு விசாரம் பண்ணணும். ஆயால் வேதாந்த விசாரம் பண்ணணும். என்கொயரி, ஆத்மானா என்னது, சரீரம்னா என்னது, இத நிஜமா காணப்படுறது. இந்த சரீரத்துக்குள்ள நம்ம பார்த்தோமையானா இந்த பகவான் எத்தனை பண்ணியிருக்காருன்னு பார்க்கணும். இதுக்குள்ள 72,72,106 நாடிகள் இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு நாடிக்கும் தனித்தனி பேர் வைக்கிறது. எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு எந்த நாடி போறது, எங்க இருந்து எங்க வருது. இது இல்லாம சில நாடிகளை எக்ஸ்ட்ரா வச்சிருக்காராம் பகவான். ஒரு சமயத்துக்கு வேணும்னா காருக்கு ஒரு ஸ்டெப்னி டயர் வச்சுக்கிறோம் இல்லையோ, அதே போல சில பொருளை வச்சிருக்கார். ஆனா 2 இதயம் வைக்கிறதானே சார். ஒரு இதயம் வச்சாலே உன்னால தாங்க முடியல. இதுவா அதுவா அதுவான்னு ஒரு இதயத்துல 4 பேரை லவ் பண்றான். இது 4 இதயம் வச்சுட்டு என்ன ஆகுது? உனக்கு தான் ஏன் கஷ்டம்? எது வேணுமோ அதை வச்சிருக்கேன், எது அவசியம் வேணுமோ அதை படிச்சிருக்கேன், அடிஷனலா வச்சிருக்கேன். கொஞ்சம் யோஜனை பண்ணீங்க. ஒரு மிஷின் வாங்கினேன்னா அந்த மிஷின் எத்தனை நாள் வேலை செஞ்சு? 10 வருஷம் 12 வருஷம் வேலை. உங்க சரீரம் 100 வருஷம் ஆனாலும் வேலை செஞ்சுட்டே இருக்கும். அதை நீங்க கெடுத்து விட்டு எவ்வளவு வேலை செய்யணுமோ அதை விட அதிகமாக வேலை செய்து அதுக்கு ஒரு ரெஸ்டே கொடுக்காம காலமே 8 மணி போய் ராத்திரி 10 மணிக்கு ஏண்டான்னா காசு காசு காசு. ஒரு உத்தியோகத்துல இருந்து இன்னொரு இடத்துலயும் பார்ட் டைமா வேற வேணுமா காசுங்கிறான். அவனே 60 வயசுக்கு டயர்டு, சோ ரிட்டையர்டு நாம அனுப்பிச்சாலும் இன்னொரு இடத்துல போய் ஒரு பார்ட் டைமா ஏதாவது காசு வருமானு அலைகிறோம் இல்லையா. இந்த சரீரத்துக்கு எவ்வளவு இருக்கணுமோ அதை பத்திரமா பார்த்துட்டு சௌக்கியமா இருப்பிடும் இல்லையா. இதெல்லாம் யாரு பண்ணினத? நீங்க பண்ணினதான. வசுதா யோஜனை பண்ணி பார்த்தேன்னா இவைகளுக்குள்ள அந்த சக்தி ஒண்ணுதான் உண்மை, மற்றதெல்லாம் அப்பப்ப வரது போறதுங்கிறது தெரிஞ்சுக்கணும். எத பிரவருத்தா, இந்த கவலைகள் துன்பங்கள் எல்லாமே மனசுல இருந்து வந்தது. சதத்விகல்பனா விகாரவத்வாபி ததத்வயம் தத் சதப்யுபேதம் பவதோபகல்பிதம் விசாரஹேதோர்யதி தஸ்ய நாஸ்திதா விசாரஹ நஷ்ட ததைவ சம்ஸ்திதம் ந சேத்ததிக்தம் நிகரம் சதிஷ்யதே சதப்யுபேதம் பவதோபகல்பிதம். ஆகையால் என்ன பண்ணணும்? நம்ம உண்மை என்னன்னு என்கொயர் பண்ணணும். இந்த உலகத்துக்கெல்லாம் நிஜமான உண்மையானது எது, அதை பத்தி யோசனை பண்ணாலே. நீங்க என்ன இதனால எனக்கு என்ன வேணும்னு யோஜனையில தான் இருக்கு. டிவி வாங்கணும், அதை பார்த்துட்டு நான் சந்தோஷப்படணும். ரெஃப்ரிஜரேட்டர் வாங்கணும், அதுல சில்லுன்னு இருக்கிற பதார்த்தத்தை சாப்பிட்டா நான் சந்தோஷம். நல்ல ஆடை வச்சுக்கணும், வாங்கணும், அதை தரிக்கணும். 4 பேர் பேச ரொம்ப நன்னா இருக்குல்ல, இது எங்கேயும் வாங்கினேன், அது உங்களுக்கு கிடைக்காது, அது பொட்டிக்கல வாங்கினேன் அப்படின்னு சொல்லணும். அது ஒரு சந்தோஷம். இதுலதான் நீங்க இருக்கல தவிர உமக்கு எது சந்தோஷம் வரும்னு அதை தேடிட்டு இருக்கலே தவிர இது உண்மையா, இதுல உண்மை என்னன்னு யோஜனை பண்ணீங்களா? அது யோஜனை பண்ணுங்க. பகவானை பத்தி யோஜனை பண்ணணும்னு சொல்லல, ஞாபகம் சொல்லி.
ஒரு மதத்தையோ ஒரு தெய்வத்தை பத்தியோ சொல்லல. இந்த உலகத்தினுடைய உண்மை என்னன்னு யோசனை பண்ணுங்களேன். யோசனை பண்ணா சரி, அந்த யோசனையே பண்ணல. எப்ப பார்த்தாலும் இன்ஸ்டன்டேனியஸ் டிசிஷன், இமோஷனல் டிசிஷன். பட்டதா யாராவது சொல்லணும்னு சொன்னா பட்டம் நீங்களும் சொல்லிடணும், அதோட சந்தோஷம். அப்படியே இருக்கே தவிர உலகம் என்ன, உண்மை என்ன, இதனுடைய தத்துவம் என்ன யோசனை பண்ணப்ப தானா தெரியும். ததப்யுபேயம் பவதோபகல்பிதம். இப்படி நீங்க யோசனை பண்ணா உலகத்துக்கெல்லாம் உண்மையானது ஒண்ணு இருக்கு. அதை நீங்க விஷ்ணுன்னு சொல்லுங்க, சிவன்னு சொல்லுங்க, இல்ல வேற எந்த பேர் உங்களுக்கு வேணுமா, கிரைஸ்ட்னு சொல்லுங்க, எனக்கு ஒண்ணும் ஆட்சேபணம் இல்ல. உண்மையானது ஒண்ணு இருக்குன்னு தெரிஞ்சுங்கோ. ததப்யுபேயம் பவதோபகல்பிதம் விசாரஹேதோர் யதி தஸ்ய நாஸ்திதா. ஒருவேளை விசாரம் பண்ணியும் அது இல்லைன்னு சொன்னா விசாரஹ சம்ஸ்திதம், விசாரமும் இல்லாம போயிடும். அப்புறம் அப்ப என்ன நச்சம் நிதரம் சதிஷ்யதே, அந்த விசாரத்தையும் பண்றவன் இருக்கணுமோ இல்லையா. சதிஷ்யதே, ஆயால் உலகத்துக்கு அடிப்படையாக ஒரு ஆத்ம தத்துவம் இருக்குன்னு தெரிகிறது. தானா இந்த நிலைக்கு வருவேள் அப்படின்னு அழகா இது வரைக்கும் சொன்னோம். 15 ஸ்லோகங்களாச்சு. இன்னொரு 10 ஸ்லோகங்கள் இருக்கு. இதை அடுத்த சனிக்கிழமை அன்னைக்கு மேல் பாகத்தை பார்ப்போம்.